வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். இபிஓஓ தெரப்பி பற்றி பேச போகிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இது எங்கே இது ஒரிஜினேட் ஆச்சு, என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் கண்ணுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், எஸ் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த இபுனா ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இபிஓஓ, அது எக்ஸ்ட்ரா கார்போரியல் பிளட் ஓசோனேஷன் அண்ட் ஆக்சிஜனேஷன். இது வந்து ஒரு கட்டிங் எட்ஜ் தெரப்பி. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பேஷண்ட்டோட பிளட் ஒரு 1000 ml எடுத்துகிட்டு அதை ஆக்சிஜன் கொடுத்து தென் ஓசோன் கொடுத்து அதை ஃபில்டர் பண்ணி திரும்ப ஒன்று நம்ம அதே பர்சனோட பாடியிலே கொடுக்கறது தான். சேம் லைக் டயாலிசிஸ் மாதிரி தான் இது. ஸோ இந்த இதில் டயாலிசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் ஃபில்டர் மட்டும் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணுறது சர்டன் பைகார்பனேட் ஆட் பண்ணுவாங்க அண்ட் சர்டன் நல்ல உப்பு சத்தும் ஃபில்டர் ஆகிடுது இல்லையா, அதை வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. பட் இந்த இதில் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆக்சிஜன் ஓசோன் கொடுக்குறோம் அண்டு அந்த ஃபில்ட்ரேஷனும் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் ஓசோன் கொடுக்கறதுனால நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு வந்து தீர்வும் கிடைக்குது. அது அலாங் வித் நார்மல் மெடிகேஷனோட இதுவும் பண்ணுறப்போ அதோட இஃபெக்ட் வந்து மச் பெட்டராக இருக்குது. ஸோ சர்டன் இதெல்லாம் வந்து தீர்வே இல்லைங்கிறதுக்கு இது வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணுது. என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்க்கோம். பிஃபோர் தேட், இது எப்போ இருந்து ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலின்னு ஒரு ஊர் இருக்குது யூரோப்பில். அது வந்து 1990. ஸோ அந்த இதில் வந்து ப்ரொஃபஸர் மௌரோ டி பாலோ அப்படிங்கிறவர் இதை ஸ்டார்ட் பண்ணார். அவர் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இருதய பிரச்சனைக்கு, அப்புறம் டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் அடுத்தது வந்து ஆட்டோமியூன் கண்டிஷன்ஸ். இப்போது ஆட்டோமியூன் கண்டிஷன் நம்ம எதிர்சக்தி அணுக்கள் நம்மளையே தாக்குது இல்லையா, அந்த கண்டிஷன்ஸுக்கெலாம் வந்து போட ஆரம்பித்தார். அப்புறம் க்ரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். அதுலேயும் சூப்பராக கேட்டுது. அப்புறம் கண்ணில் இருக்கிற நிறைய கண்டிஷன்ஸ் லைக் இப்போது சர்க்கரையினால் பாதிக்கப்படுற டயபெட்டிக் ரெட்டினோபதி, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன், ஆர்பி, ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இதில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்ததுங்கிறதுனால எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணார். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. யூரோப்பில் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, ரஷ்யாவில், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இப்போ சைனா, ஜப்பான், இங்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. இந்த கண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து வித் ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் ட்ரெயின் ஸ்டாஃப் ஓட எல்லா ஏசெப்டிக் ப்ரிகாஷன்ஸோடு நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து நார்மல் பீப்புள் கூட பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து சுத்தம் செய்கிறோம் இல்லையா, நம்ம வந்து பாடி பல் விளக்குறோம், நம்ம அந்த மூச்சு பயிற்சி பண்ணோம்னா எல்லாம் சுத்தமாகுது. அதே மாதிரி ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான டூல். நார்மல் பீப்புள் நம்ம வயதாகிறது, ஆன்டி ஏஜிங் சொல்கிறோம் இல்லைங்களா, நார்மல் வயசை விட இன்னும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த திங். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் லைக் இப்போது சர்க்கரை, ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி ஆட்டோமியூன் ப்ராப்ளம்ஸ் லைக் இப்போது தோலில் வந்து அந்த மங்கு இருக்குது, ஒரு மூட்டு வலி இருக்குது, ஹார்ட் பிரச்சனை இருக்குது, நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதுதான். ஸோ நம்மளோட எதிர்ப்பு சக்தி அணுக்களை இன்னும் நல்லா வேலை செய்ய வைக்கிறது, செல்ஸ் எல்லாம் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஃப்ளமேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த புண்ணு உடம்புக்குள்ளார புண்ணு கான்ஸ்டண்ட்டாக உருவாகிட்டே இருக்கும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை இல்லாமல் பார்க்குறது அது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணுது. அண்ட் இது வந்து டீடாக்சிஃபையும் பண்ணுது. இது என்னென்ன பண்ணுதுன்னா, இதனால் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸு, ஹெவி மெட்டல்ஸ், நம்ம சாப்பிட்ற உணவில், தண்ணியில், காற்றுல எல்லாத்துலேயுமே ஹெவி மெட்டல்ஸ் நிறையா இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு எந்த மெக்கானிசமும் கிடையாது. அது ஒன்ஸ் உள்ளே போச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம பாடியே ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ
ஸோ நாம் வெளியே இருந்து தான் அதுக்கு சப்போர்ட் கொடுத்து ஃபில்டரிங் பண்ணணும். அதை வந்து இந்த ஈபூ இஸ் ஹெல்பிங் அவுட். ஆல்சோ இம்யூனோ மாடுலேஷன் ஹெல்ப்ஸ் இன் the இம்யூன் சிஸ்டம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இன் லாட் ஆஃப் கண்ணில் பார்த்தீங்கன்னா யூவிஐடி கண்டிஷன்ஸு இந்த இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணும். அண்டு மாலைக்கண் நோய் சொன்ன மாதிரி மாலைக்கண் நோய், மேக்குலர் டீஜென்ரேஷன், ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, கிளக்கோமா இந்த கண்டிஷன்ஸுக்கெலாம் நம்ம தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அண்டு சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, எடிமாவை அந்த வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நிறையா ஸ்டடீஸ் சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முட்டி வலி இருக்கிறது, லியூப்பஸுங்கிறது, லைம்ஸ் டிசீஸ், ஹெப்படைட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் கண்டிஷன்ஸ், இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, மூளையில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது டெஃபினட்டாக வெரி ஹெல்ப்ஃபுல். இன்க்ளூடிங் இன்ஜுரி ஆனவங்க, அடிபட்டு அவங்களுக்கு இதாக இருக்கிறவங்களுக்கெலாம் கூட இது வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நான் சொல்லிட்டேன் இல்லையா எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரஃப்லி அரவுண்ட் 1200 ml எடுத்து அதை வந்து ஓசோன் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்து ஃபில்டர் பண்ணி திரும்ப வந்து நம்ம பாடியிலே செலுத்துறது தான் இது ஒரே இது. அண்டு இது ஒரு ரஃப்லி 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். எந்த ஒரு பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. மேபி வந்து லைட்டாக தலை சுத்தல் ஒருத்தருக்கு இருக்கலாம், கொஞ்சம் டயர்டான ஃபீலிங்க்கு இது இருக்கலாமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இது எவ்வளோ தடவை கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு என்ன நோய் இருக்குதுங்கிறத பொறுத்து இருக்குது. சும்மா நார்மலாக நல்லா இருக்கிறவங்க மேபி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்தால் போதும். ப்ராப்ளம் இருக்குது, ஏற்கனவே பிரச்சனை இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னா, ஆட்டோமியூன் கண்டிஷன் இருக்குன்னா வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்க வேண்டியது இருக்கலாம். அண்டு அது வந்து மினிமம் ஒரு 10 தடவை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மற்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த G6PD டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, அனீமியா, சிவியர் அனீமியா இருக்கிறவங்க, அவர் ரொம்ப இருதய பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்குலாம் யூஸ்வலாக பண்ணக்கூடாது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா, ஈபூ தெரப்பி அண்ட் ஓசோன் தெரப்பி இதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இங்கே கீழே இருக்க நம்பர் கூப்பிடுங்க, ஆர் நேரடியாக வந்து பாருங்கள், ஆர் குவெஸ்டினாக போடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இதோட இன்னும் பெட்டர் திங்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா பார்வை குறைபாடு இருக்கிறவங்க அண்ட் மற்ற ப்ராப்ளம்ஸுக்கு என்னென்னலாம் நல்ல சொல்யூஷன்ஸ் இருக்கோ, வேர்ல்டு ஓவர் என்னென்ன இருக்கோ அதை வந்து தேடி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.